நீங்கள் பிடித்துக் கொள்வது என்பது எவற்றை என்றால், மாதம் ஒரு முறை சபைகளில் அல்லது சோசியல் மீடியாக்களில் பரப்பப்படுகிறதான வேத வாக்குகளை அல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை சபைகளில் பேசப்படுகிற வேத வசனங்களை அல்ல. நீங்கள் பிடித்துக் கொள்வது எதை என்றால், இயேசு நல்லவர் என்றும் அவர் எதையும் செய்ய வல்லவர் என்றும் என் வாழ்க்கையில் எப்படியும் கிரியை செய்ய வல்லவர் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அவருடைய கரத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு சித்தமான நேரத்தில் உடைய வாழ்க்கையில மறுரூபத்தை தருவார். அவருக்கு சித்தமான நேரத்தில் உடைய வாழ்க்கை மறுரூபம் அடையும். அவருக்கு சித்தமான நேரத்தில் நீங்கள் விரும்பின எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதை விட்டு நம்முடைய சுயத்திற்கு இடம் கொடுக்கும் போதுதான் ஏமாற்றம், டெஸ்பரேஷன், விரக்தி, இதை விட்டு விடுகிற போதுதான், இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை விட்டுவிட்டு நல்ல சத்தியத்தை விட்டுவிட்டு சுயத்திற்கு இடம் கொடுக்கும் போதுதான் நம்மளே அறியாமல் ஒரு பெரும் ஏமாற்றமும் தோல்வி மனப்பான்மையும் மன அழுத்தமும் நம்மை சூழ்ந்து கர்த்தரை விட்டு நம்மை பிரித்து கொண்டு போய் விடுகிறது. உங்களை பார்க்கலும் பணத்தில் குறைவுள்ளவர்கள், அறிவில் குறைவுள்ளவர்கள், அந்தஸ்தில் குறைவுள்ளவர்களாம் சந்தோஷமாய் வாழும் போது நீங்கள் சந்தோஷமாய் வாழ முடியவில்லை. உங்களை பார்க்கலும் அந்தஸ்திலேயோ கணத்திலேயோ மரியாதையிலேயோ பண பலத்திலேயோ ஆட்களுடைய பலத்திலேயோ சந்தோஷமாய் வாழும்போது, குறைவாய் இருக்கிறவர்கள் சந்தோஷமாய் வாழும்போது, இவை எல்லாவற்றையும் பெற்றிருக்கிற நீங்கள் ஏன் சந்தோஷமாய் வாழ முடியவில்லை? காரணம், அவருக்கு சித்தமானதை இன்றும் நீங்கள் புரிந்து கொள்ளாமல், இன்னும் புரிந்து கொள்ளாமல், அவர் சித்தமான இது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தாங்க. உண்மையை சொல்லட்டுமா? யாருக்கு வேதனை? யாருக்குங்க எவ்வளவு பெரிய கஷ்டம்? புரிந்து கொள்றதில்லை. என்ன காட்டிலும் பணம் அவனுக்கு இல்லை, என்ன காட்டிலும் கனம் இல்லை, என்ன காட்டிலும் மரியாதை இல்லை, என்ன காட்டிலும் படிப்பு இல்லை, என்ன காட்டிலும் அந்தஸ்து இல்லை. அவெல்லாம் சந்தோஷமா இருக்கிறான், அவெல்லாம் சந்தோஷமா இருக்கிறான். எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? ஏன் கஷ்டம்? தேவனுடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் உன் சுயத்தின்படி யோசிக்கிறபடினால், உங்களுடைய சுயத்தின்படி நீங்கள் பிரயாசப்படுகிறதுனால்தான். சுயம் எந்த அளவுக்கு நம்மளை விரக்தி மனப்பான்மைக்கு தள்ளுதுன்னு பாருங்க.